हरे कृष्ण पता श्लोक पाकला योगी युंजित सततम आत्मानं रगसी स्थितग एकाकी यद सिद्धात्मा निराशीर अபரிக்ரகக. பிரம்மன், பரமாத்மா, பரமபுருஷ பகவான் என 3 நிலையில கிருஷ்ணரை உணரப்படுவாங்க. கிருஷ்ண உணர்வு என்னன்னா, பகவானின் திவ்யமான அன்பு தொண்டுல எப்போதும் ஈடுபட்டிருப்பது தான். ஆனால் அருவ பிரம்மனிடமோ உள்ளிருக்கும் பரமாத்மாவிடமோ பற்றுதல் வச்சிருப்பவங்க ஒரு வகையில் கிருஷ்ண உறவினர் தான். ஏன்னா கிருஷ்ணரின் ஆன்மீக ஒளிக்கதிர் தான் அருவ பிரம்மன். எங்குமே பரவி இருக்கும் கிருஷ்ணரின் விரிவாங்க தான் பரமாத்மா. இதே போல அருவவாதியும் யோகியும் கூட மறைமுகமாக கிருஷ்ண உணர்வில் இருப்பாங்க. பிரம்மன் மற்றும் பரமாத்மாவின் பொருளை தெரிஞ்சிருக்கிறதுனால தான் கிருஷ்ண உணர்வில் நேரடியாக ஈடுபட்டிருக்கும் பக்தர் தலை சிறந்த ஆன்மீகவாதி ஆவாங்க. பூரண உண்மையை பற்றிய அவரது ஞானம் பக்குவமானதாகும். ஆனால் அருவவாதியும் தியான யோகியும் பக்குவமற்ற கிருஷ்ண உணர்வில் இருக்கிறாங்க. இருந்தாலும் எப்போதாவது ஒரு நாள் இவங்க உயர்ந்த பக்குவ நிலையை அடையக்கூடும் என்பதனால இவங்களுக்கு எல்லாருமே தங்களது குறிப்பிட்ட முயற்சிகளில் இடைவிடாமல் ஈடுபட்டிருக்கும்படி இங்கு உபதேசிக்கப்படுது. ஆன்மீகவாதியின் முதல் கடமை மனசை எப்போதுமே கிருஷ்ணரில் நிலைநிறுத்துவது தான். எப்போதும் கிருஷ்ணரை நினைக்கணும். ஒருவர் ஒரு கணமும் மறக்கக்கூடாது. பரமனின் மனசுல ஒருமுகப்படுத்துதல் சமாதி எனப்படுது. மனசை ஒருமுகப்படுத்த எப்போதும் தனியிடத்துல வசித்து வெளிப்புற பொருட்களின் தொல்லைகளை தவிர்க்கணும். தனது ஆன்மீக உணர்வுகளுக்கு சாதகமற்றமானவற்றை ஏற்று பாதகமானவற்றை தவிர்ப்பதில் மிகவும் கவனமாக இருக்கணும். மேலும் பக்குவமான மன உறுதியுடன் தன்னை உரிமை உணர்வினில பந்தப்படுத்தும் தேவையற்ற இந்த ஜடப்பொருளுக்கு ஏங்கக்கூடாது. ஜடப்பொருள்கள்னா இது எல்லாமே மாய, சொத்து சுகம் எல்லாமே. கிருஷ்ண உணர்வில் நேரடியாக ஈடுபடும் போது இந்த பக்குவங்களும் எச்சரிக்கைகளும் உரிய முறையில் நிறைவேற்றப்படும். ஏன்னா தனது எண்ணும் உணர்வை தியாகம் செய்வதுதான் நேரடி கிருஷ்ண உணர்வு என்பதனால ஜட உரிமைகளுக்கான வாய்ப்புகள் ரொம்பவும் குறைவு. கிருஷ்ண உணர்வில் இதே போல வெளிப்படுத்துகிறாங்க கோஸ்வாமி. அனாசக்திய விஷயான் யதார்க்கம் உபஞ்சியதே நிர்பந்த கிருஷ்ண சம்பத்தே யுக்தம் வைராகியம் உச்சியதே பிரபஞ்சியா கதையா புத்தியா ஹரிசம்பந்தி வஸ்துனக முமுஷுப்பி பரியாகோ வைராகியம் பல்கு கத்தியதே. ஒருவர் எதிலுமே பற்றுதல் இல்லாமல் அதே சமயம் கிருஷ்ணருடன் தொடர்புடைய எல்லாமே ஏற்றுக்கொள்ளும் போது அவங்க உரிமை உணர்வுகளுக்கு அப்பாற்பட்ட நிலையில் இருப்பாங்க. மறுபுறம் கிருஷ்ணருடனான சம்பந்தத்தை அறிந்து கொள்ளுதல் எல்லாவற்றையும் துறவில் முழுமை பெற்றவனுங்க இல்லை. எல்லாமே கிருஷ்ணருக்கு சொந்தமானவை என்பதை கிருஷ்ண உணர்வினர் நன்றாக தெரிந்திருக்கிறதுனால தன்னுடைய சொத்தும் என்னும் எண்ணத்திலிருந்து அவர் எப்போதும் விடுபட்டு இருப்பாங்க. இதனால் தனக்காக எதையும் அடைவதற்கு அவங்க ஏங்குவதும் இல்லை. கிருஷ்ண உணர்விற்கு சாதகமானவற்றை எல்லாமே ஏற்பது, பாதகமானவற்றை எப்படி நிராகரிக்கிறது என்பதை அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவர் எப்போதும் திவ்யமான என்பதனால எப்போதுமே ஜட விஷயங்களில் விலகியே இருப்பாங்க. கிருஷ்ண உணர்வுள் இல்லாதவருடன் அவருக்கு செய்வதற்கு ஒன்றுமே இருக்காது என்பதனால அவர் எப்போதும் தனியாகவே இருப்பாங்க. அதனால கிருஷ்ண உணர்வில் இருப்பவங்க பக்குவமான யோகியும் ஆவாங்க. ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே.